உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் செலுத்திய அந்த வாக்குகளோட எண்ணிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஜனநாயக போர்ல யாரு வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற அந்த முடிவு இன்னைக்கு சாயங்காலமே நமக்கு தெரிய வந்துடும். அதுலயும் குறிப்பா இப்போதைய கள நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுக 164 இடங்கள்ல போட்டியிட்டதுல 56 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் 28 தொகுதிகளை அழுத அடமுடிச்சு ரொம்ப முட்டி மோதி வாங்கியிருந்தாங்க. அந்த 28 தொகுதிகளிலுமே 4 இடங்கள்ல அவங்க முன்னிலையில இருக்கிறாங்க. தேமுதிக கொடுக்கப்பட்ட அந்த 10 தொகுதிகளுமே வீணாக்கப்படாது அப்படிங்கிற நம்பிக்கை திமுகவுக்கு மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும் போது அதுல இப்போதைக்கு ஒரு தொகுதிகள்ல மட்டுமே தேமுதிக முன்னிலையில இருக்கிறாங்க. விசிக 8 தொகுதிகள்ல இதுவரைக்கும் எந்த ஒரு தொகுதிகளையும் முன்னிலை இல்ல. அதே மாதிரி சிபிஐ 5ல 2 தொகுதிகளிலையும் முன்னிலையில இருக்கிறாங்க. சிபிஎம் 5ல ஒரு தொகுதிகள். மதிமுக இப்போதைக்கு எந்த தொகுதிகளிலுமே முன்னிலையில இல்லை. இது திமுக கூட்டணியோட கள நிலவரமா இருக்கு. அதே மாதிரி நீங்க தனித்தனி தொகுதிகளா பாத்துக்கிட்டீங்கன்னா சீமானவர்கள் காரைக்குடியில பின்னடைவுல இருக்காரு. அதுக்கடுத்து பாத்துட்டீங்கன்னா திமுக தொடர்ந்து நிறைய இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி தொடர்ந்து முன்னிலையில இருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதியில திமுக சற்று பின்னடைவுல இருக்கு. அடுத்து அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசனும் பின்னடைவுலதான் இருக்காரு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் காலம் மாறி மாறிதான் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் இந்த ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லக்கூடியவங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னிலையில இருக்கிறாரு. சோ இந்த ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து முன்னிலையில தான் இருக்காங்க. ஆமா, நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் அவர்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே சேப்பாக்கம் தொகுதியில இப்போ வரைக்கும் அந்த முதல் சுற்று நிலவரப்படி இப்போ அடுத்த கட்ட நிலவரப்படியும் பார்த்தோம் அப்படின்னா முன்னிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுமே எடப்பாடி தொகுதியில முன்னிலையில தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் போட்டியா நான் ஒரு மாற்று புதிய கட்சியா உருவெடுத்த தாவேகா, அந்த கட்சி 2 தொகுதிகள்ல அந்த முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களே போட்டியிடுறாரு. அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில தாவேகா பெரும்பான்மையோட முன்னிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க சிலம்பு சொன்ன மாதிரியே திருச்சி கிழக்கு தொகுதியில தாவேகா ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு வருது அப்படின்னே பார்க்கலாம். அங்க இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவா இனிகோ இருதயராஜ் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இனிகோ இருதயராஜ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த தொகுதி இனிகோ இருதயராஜ் அவர்களுடைய ஓட்டு திருச்சி கிழக்கு அங்க இல்ல அப்படின்னாலுமே ஆதரவு பெரும்பான்மை அவருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ தாவேகாவுடைய அந்த கரூர் நிகழ்வை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அங்க அந்த தொகுதியில இருந்து போனவங்க, அதுக்கப்புறமா திருச்சி கிழக்குக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அங்க பிரச்சாரம் செய்ய போகும்போது அங்க ஏற்பட்ட விபத்துகள்ல பாதிப்புக்குள்ளான அந்த மாணவர்கள், இளைஞர்கள் அவங்களுக்குமே இனிகோ இருதராஜ் அவர்கள் தான் கல்லூரி கட்டணமே கட்டுறாரு அப்படிங்கிற செய்தியுமே நம்மளால கேட்க முடியுது. அந்த அளவுக்கு அந்த தொகுதியில அவர் ஒரு அன்னோனியமா அந்த மக்களோட மக்களா இருந்துட்டு இருக்கிறதுனால அங்க அவரை இந்த தடவை தாவேகா இனிகோ இருதராஜ் வெல்ல முடியாது அப்படிங்கிற கள நிலவரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் தொடர்ந்து முன்னிலையில தான் இருக்காரு. கரூர் தொகுதியை விட்டு கோவை தெற்கு தொகுதியில நிக்கிறப்போ ஐயோ அவருக்கு நெகட்டிவான ஓட்டு விழுந்துருமோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவர் தொடர்ந்து முன்னிலையில இருக்காரு. சோ இதுல இருந்தே தெரியுது திமுக தொடர்ச்சியான வேலைகள் பார்த்திருக்காங்க. குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா வேலை பார்த்திருக்காரு. அதனாலதான் அவர் தொடர்ந்து முன்னிலையில இருக்காரு. அதே மாதிரி கோவையில நம்ம 10 தொகுதியுமே இதுக்கு முன்னாடி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் 10க்கு 10 அடிச்சு தூக்கியிருந்தாங்க. இந்த முறை அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையில களம் இறக்கியிருக்காங்க. அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இல்ல, அப்போ அந்த நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. குறிப்பா கரூர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேர்தலில் முக்கிய பங்கு கரூருக்குமே வகிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. அதிகமான வாக்கு சதவீதமும் கரூர்ல தான் 234 தொகுதிகளிலுமே பதிவாகி இருந்தது. கரூர்ல ஏற்கனவே தாவேகாவுடைய பிரச்சாரம் நடந்து அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 உயிர்களுமே பலியாகி இருந்ததுனால அந்த தொகுதி இந்த முறை உன்னிப்பா பார்க்கப்படுது. கரூர் தொகுதியில கரூர்ல மொத்தமா 4 தொகுதிகள் இருக்கு. அந்த 4 தொகுதிகள்ல இப்போதைய கள நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா திமுக முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அரவக்குறிச்சியிலையும் சரி, கரூர்லயும் சரி, கிருஷ்ணாபுரம்லயும் சரி, குளித்தலையும் சரி, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலயுமே திமுக முன்னிலை வகிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டார் தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோபிச்செட்டிப்பாளையம், ஏன்னா அதிமுகவில் இருந்த
மிகப்பெரிய தலைவர், 50 வருடம் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப தாவேக்காவில் இணைஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்புமே அதிகமாக கிளம்பி இருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அதிமுக அந்த இரட்டையிலே அந்த சின்னம் தான் பலமா, இல்லைன்னா செங்கோட்டையனே கோபிச்செட்டிப்பாளையத்துல பலமான ஒரு நபரா தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்து அதை வந்து இப்போ நிரூபிக்கிற மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடர்ந்து முன்னிலையில தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் பின்னடைவுல இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா வளர்மதி அவர்கள் பின்னடைவுல இருக்காங்க. ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய பலரும் பின்னடைவுல தான் இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்கு. சோ போக போக தான் அதிமுகவோட நிலை என்னங்கிறது தெரியும். இப்போதைக்கு இந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து பின்னடைவுல தான் இருக்கு. அதிமுக பின்னடைவா இருந்தாலுமே அதுல வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து முன்னிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எஸ்மி வேல்மணியாக எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அவர் முன்னிலையில தான் அதிமுகல இருக்கிறாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சியில வி ஜெயராமன் அவர்கள் நமக்கு வந்து அறிமுகமான ஒரு நபர் தான். அவருமே வந்துட்டு அதிமுகவுல முன்னிலையில தான் இருக்கிறாங்க. அதிமுக மொத்தமா 167 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. அதுல வந்து இப்போதைக்கு 68 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. இது வந்து இப்போதைய நிலவரமா தான் இருக்கு. என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, யாரு முதல்ல முன்னாடி வராங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யாரு வந்து கடைசியில முதல்ல வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு. சோ அந்த நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டனால 27 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. இந்த வகையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா தான் அவர் வந்து அங்க நடந்துகிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில தான் போயிட்டு இருக்காரு. சோ அவரு அந்த தொகுதியில ஒரு ஸ்டார் வேட்பாளர் முன்னிலை தொடர்ந்து அப்படிங்கறத தாண்டி ஒரு பின்னடைவு முன்னிலை அந்த இது வந்து மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கு. இருந்தாலுமே எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கண்டிப்பா தோல்வியை தழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்க நம்மளோட கள நிலவரப்படி பார்த்தா திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. சோ பெரம்பூர்ல மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காரைக்குடியில நிக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு இப்ப வரைக்கும் முன்னிலை இல்லவே இல்ல. தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா பின்னடைவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாரு. சோ அவரோட நிலைமையும் ரொம்ப கவலையான விஷயமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கருத்து கணிப்புகள் அதெல்லாமே நம்ம பார்க்கும்போது தாவேகாவுக்கு வந்து ஒரு 15% வாக்குகள் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனா நம்ம ஒரு தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து 17% டெபாசிட் வாங்குறதுக்கே 17% தேவைப்படுது. 36% மேல இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த தொகுதியில வந்து வெற்றியை வந்து கைப்பிடிக்க முடியும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த சீட் அடிப்படையில தாவேகா வந்து ஒரு 5 சீட்டுகள் வரைக்கும் வெல்லலாம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான கருத்து கணிப்பா இருந்தது. அந்த நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெரம்பூர் தொகுதியிலையும் தாவேகா முன்னிலையில இருக்கிறாங்க. காரைக்குடி நம்ம எல்லாத்துக்குமே அறிஞ்ச ரீல்ஸ் மன்னன் பிரபு அவர்களுமே வந்து இப்போ வந்து முன்னிலையில தான் இருக்கிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் சொன்ன மாதிரி முன்னிலையில இருக்காங்க. இன்னும் 2 பேர் யாரு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடியில விஜய் படத்துல வேட்டைக்காரன் படத்துல நடிச்சாரே அந்த நடிகர், காமெடி நடிகர் ஸ்ரீதர் அவர்களும் தொடர்ந்து முன்னிலையில தான் இருக்கிறாரு. சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனே ஃபேஸ் பண்றாரு. பட் அவர் முன்னிலையில இருக்கிறாருங்கிறப்போ தூத்துக்குடி மக்கள் அவருக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ சிலம்பு சொன்ன மாதிரி தாவேகாவுடைய வேட்பாளர்களோட பெயர்களே வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிவதில்லை. இப்போ அவங்களே வந்து சொல்லும் போது வேட்டைக்காரன் படத்துல வந்து நடிகர் அப்படிங்கறத குறிப்பிட்டாங்க. விஜயோட ஒரே ஒரு முகம் அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த தேர்தலே நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதுவுமே அந்த ஒரு முகத்தை வச்சு இப்போ வரைக்கும் கள நிலவரம் படி முன்னிலையில வராங்களா இல்ல அதிமுக முன்னிலைங்கிறத எப்படி மென்ஷன் பண்ற அப்படின்னா அதிமுகவை தாண்டி முன்னிலையில இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் முன்னிலையில இருக்கிறது பெரும்பான்மையா இருக்கிறது திமுக தான் இருக்கிறாங்க. அந்த 2வது இடம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தேர்தலை போட்டியே நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம குறிப்பிட்டு பேசியிருந்தோம். அந்த 2வது இடத்தை இப்ப தாவேகா கைப்பற்றிடுவாங்களோ? குறிப்பா எக்ஸிட் போல்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா நம்மளுக்கு திமுக ஜெயிக்கும், அதிமுக 2வது கட்சியா வரும், 3வது கட்சியா தான் தாவேகா வரும்னு தெரிய வந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்க கள நிலவரப்படி பார்த்தா தாவேகா 2வது இடத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கு. சோ போக போக தான் என்னன்னு தெரிய வரும். எக்ஸிட் போல்ங்கிறது எந்த விதத்துல உண்மையா இருக்குங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிய வருது. அதிமுகவுக்கு தான் இந்த தேர்தல் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. அதே மாதிரி பாஜக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து மொத்தமா 27 தொகுதிகள்ல போட்டிட்டாங்க. தற்போதைய கள நிலவரம் படி பாஜக 2 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. பாமக வந்து 18 தொகுதிகள்ல போட்டிட்டாங்க. அதாவது அன்புமணி பாமக இவங்க வந்து 7 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இது வந்து பார்க்கப்படுது. அமமுக வந்து 11 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அவங்க வந்து ஒரு இடங்கள்ல தான் இப்போதைக்கு முன்னிலையில இருக்கிறாங்க. இப்போ அமமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஆகாத ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்குது. அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த காரணத்தினாலதான் இந்த கூட்டணியே வந்து முடிவாக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தினகரன் வந்து செயல்பட்டு வந்ததாகவும் அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்ய போகல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளுமே இருந்துட்டு இருந்தது. அந்த நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா
அமமுக இப்போ பின்னடைவுல இருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியத்தை எதுவுமே ஏற்படுத்தல. ஏன்னா அவங்க ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது தான் தினகரனோட ஒரு ஆசையாவே இருந்ததா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. ஏன்னா அவருமே இந்த தேர்தலில் நான் போட்டியிடல அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சலசலப்பை வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி தமாக வந்து 5 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் எந்த தொகுதிகளிலுமே முன்னிலையில வரல. மற்றவை அதிமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டணியுமே வந்து இப்போதைக்கு முன்னிலையில இல்ல. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, தாவேகாவை சேர்ந்த விஜய் அவர்கள் 233 தொகுதியில போட்டிடுறாரு. 233 தொகுதிக்குமே பிரச்சாரத்துக்கே போகவே இல்லை. அவர் போனதே மொத்தம் ஒரு 10 தொகுதியா தான் இருக்கும். ஆனா அவர் முழுக்க முழுக்க ஒரு ஸ்டாரா இருக்கிறனாலேயே அவருக்கு இந்த தேர்தல்ல வாக்கு எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஒரு சோகமான விஷயமா இருக்கு. நம்ம தமிழ் மக்களா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேட்பாளா இருக்கிறதுக்காகவே ஜெயிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களாங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்பில் மகேஷ் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட தொகுதியில தொடர்ந்து முன்னிலையில இருக்காரு. அதுக்கு காரணம் பள்ளி கல்வித்துறையில அவரு செஞ்ச நிறைய சாதனைகள். காலை உணவு திட்டத்தை கரெக்டா மாணவர்களுக்கு கொண்டு போய் சென்று சேர்த்தது, அதுல கிடைச்ச பலன்கள், அந்த மாதிரி அன்பில் மகேஷ் அவர்கள் தொடர்ந்து அவரோட தொகுதியில முன்னிலையில தான் இருந்து வச்சுட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதிக்குமே பிரச்சாரம் செய்ய போகல. ஆனா முன்னிலையில இருக்கிறதா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம முன்னாடியே ஒரு டீ கோட்ல வந்து எடுத்து பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா தாவேகாக்குள்ள சொல்லி வச்சு எல்லா வாக்குகளுமே வந்துட்டு 11 மணி அந்த 1 மணிக்குள்ள வந்து எல்லாருமே வாக்குகளை வந்து செலுத்திடணும். இப்ப நான் சொல்றது வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து 1 மணிக்குள்ளேயே நம்ம எல்லாருமே வாக்குகளை செலுத்திட்டோம் அப்படின்னா இந்த 1 மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த கள நிலவரப்படி பார்த்தோம்னா தாவேகா வந்து முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை வந்து செட் பண்ணலாம். ஏன்னா நரேஷன் செட் பண்றதுல தாவேகா வந்து அடிச்சுக்க முடியாது. இந்த தேர்தலில் நம்ம வந்து முதல் தேர்தலா இருந்தாலும் இதுல வந்து அவங்க வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்மளே ஒத்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யாம பிரச்சாரத்துக்கு போகாம கள வேலைகள் எதுவும் செய்யாம மக்களை சந்திக்காம தான் ஒரு பெரிய கட்சி பிரதான கட்சி திமுகவுக்கு எதிரான கட்சி நான் தான் அப்படிங்கறத அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? அதுவே ஒரு பெரிய வெற்றியா தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அந்த 1 மணி வரைக்கும் கள நிலவரத்துல தாவேகா வந்து முன்னிலையா இருக்கிற மாதிரி தெரியலாம். அதுக்கப்புறமா என்ன நிலவரம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ வந்து தாவேகா வந்து முன்னிலை அப்படிங்கிற பெயர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பின்னடைவு அப்படின்னு வரும்போது பாத்தீங்களா இது வந்து திமுகவுடைய செயல் தான். திமுக தான் சதி செஞ்சுட்டாங்க. எங்களோட தோல்விக்கு காரணம் திமுக தான். இவிஎம் மிஷின்ல வேலை பார்த்துட்டாங்க. இவிஎம் மிஷின்ல வேலை பார்த்துட்டாங்க. இது வந்து நம்ம மேற்கு வங்கத்துல மம்தா அவர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குற்றச்சாட்டை வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்குள்ளேயே வந்துட்டு இரவு போயிட்டு ஒரு 3 மணி நேரமா அங்கேயே காத்திருந்தாங்க. பாஜக வந்து இவிஎம் மிஷின்ல ஏதாவது மேனிபுலேஷன் பண்ணிருவாங்களோ, ஏன்னா கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவா வந்தது. சோ அப்படி ஒரு ஆதரவை ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு மேனிபுலேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அவங்க வந்து போயிருந்தாங்க. அதே ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்போ தாவேகாவினர் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா வந்து மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குதோ அததான் தாவேகாவினர் வந்து இத்தனை நாள் வரைக்கும் காப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் போடக்கூடிய அந்த ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாமே மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அந்த தலைவர்களோட காப்பியா தான் இருக்கு. அதாவது காப்பி கேட் அப்படின்னே சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த 1 மணி நிலவரப்படி தாவேகா வந்து முன்னிலை அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசியில யாரு முன்னிலையா இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு வானதி ஸ்ரீனிவாசனும் கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில பயங்கர டஃபா போய் கடைசியில வானதி அவர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தாவேகா இப்போ நம்மளுக்கு முன்னிலை வகிக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாதான் உண்மையாவே யார் ஜெயிக்கிறாங்கிறது தெரிய வரும். அப்படி பார்த்தோம்னா சில தொகுதிகள்ல திமுக ரொம்பவே முன்னிலையில இருக்காங்க. சொன்ன மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய அன்பில் மகேஷ்ல இருந்து நிறைய பேர் இன்னும் முன்னிலையில தான் இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் என்னன்னு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த சௌமியா அன்புமணியும் தொடர்ந்து முன்னிலையில தான் இருக்காங்க. அடுத்து வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில இருந்துட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு நிறைய தொகுதிகள்ல பின்னடைவா தான் இருக்கு. சீனிவாசன் அவர்கள் அவரோட தொகுதியில தொடர்ந்து பின்னடைவுல சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அதிமுக வந்து இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பல தொகுதிகளில் பின்னடைவுல ஏற்பட்டிருந்தாலுமே அதிமுகவில் குறிப்பிடக்கூடிய ஒரு வேட்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திருவிக நகர்ல போட்டியிடக்கூடிய பொற்குடி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி வந்து இப்போ இவங்க வந்துட்டு விசிகாவில் இணைவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது எல்லாமே முறியடிச்சுட்டு அதிமுகவில் போய் இணைஞ்சிருந்தாங்க. நம்ம குறிப்பா பேசக்கூடிய தலித் மக்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய பல இயக்கங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே அதிமுகவுக்கு ஆதரவா மாறிச்சு. காரணம் வந்து பொற்குடி அவர்கள் அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ அந்த தொகுதியில வந்து பொற்கொடி அவர்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. அதிமுகவில்
வின்னிங் கேண்டிடேட்ல பொற்கொடியுமே இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து அடிச்சுக்க முடியாத ஒரு உண்மை. அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக பணப்புழக்கம் நடந்த ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து லால்குடி தொகுதி தான். ஏன்னா இருக்கிறதுலயே பணக்கார வேட்பாளரான லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர், இவர் வந்து லால்குடி தொகுதியிலாம் போட்டியிட்டாரு. ஒரு வேட்பாளர் ஒரு நபருக்கு வந்து 25,000 வரைக்கும் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. இருக்கிறதுலயே அதாவது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை அப்படின்னாலே இந்த 25,000 தான். நான் கூட லால்குடி தொகுதியில எனக்கு ஓட்டு இருந்திருக்காது அப்படின்னு பலரும் ஏங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த லால்குடி தொகுதியில பணப்புழக்கம் நடந்திருந்தது. இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டாலுமே இவ்வளவு செலவு பண்ணியுமே லீமா ரோஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போதைய கால நிலவரப்படி இல்ல, காலையில இருந்து 8:30 அந்த தொடங்கப்பட்ட அந்த நேரத்துல இருந்தே வந்து லீமா ரோஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இசை நீங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு இருக்கிற கள நிலவரப்படி தொடர்ந்து திமுக தான் முன்னிலை வசிச்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்த நிலையில தாவேக்கா இருக்கு, அதுக்கடுத்து தான் அதிமுக இருக்கு. சோ அதிமுகவோட இடத்தை தான் இப்போ தாவேக்கா பிடிச்சிருக்குங்கிறது நம்மளோட இப்ப வந்திருக்கக்கூடிய கள நிலவரப்படி நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. சோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை பொறுத்து தான் யாரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த தாவேக்கா வந்து 2வது இடத்தை பிடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு ஏன் தள்ளப்பட்டது அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து வந்து விவாதிப்போம். இப்போதைய கள நிலவரப்படி சிலம்பு சொன்ன மாதிரி திமுக முன்னிலையில இருக்கிறாங்க. அடுத்தடுத்து கடைசி நிலவரப்படி யார் முன்னிலையில இருக்க போறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.